சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் தயிர், 3/4 கப் சுகர் பவுடர், 1/2 கப் பால், 1/4 கப் எண்ணெய். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதை கலந்து வச்சுக்கலாம். இதோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண மிக்சரோட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவையும் ஆட் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா அடித்து கலக்கிடக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். மாவை ஃபுல்லாக உள்ளே ஊற்றுனதுக்கப்புறமா டேப் பண்ணி பபுளை ரிலீஸ் பண்ணிடலாம். 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆனதும் கேக்கை வெளியே எடுத்து வச்சு நல்லா சில் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக சில் ஆனதுக்கப்புறமா நான் 2 ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்லைஸை டின்னில் வச்சுட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் ஐஸ்கிரீமை ஊற்றிக்கிறேன். சாக்லேட் ஐஸ்கிரீமோட வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் கேக்கையும் வச்சுட்டு மீதம் இருந்த ஐஸ்கிரீமை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ தான் ஈஸியாக பட்டர் ஷீட் ரிமூவ் ஆகும். பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படியே கூட பீஸ் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். விப்பிங் க்ரீம் மேலே அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணாலும் கூட பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். விப்பிங் க்ரீமோடு சாப்பிட்றத விட கேக்கையும் ஐஸ்கிரீமையும் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.